வர்மம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றும் தாயின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உதிரம் தந்தாய், உயிரை கொடுத்தாய், அமிர்தம் அளித்தாய், அறிவை கொடுத்தாய், அன்பாய் அழைத்தாய், முத்தம் கொடுத்தாய், காதல் செய்தாய், தாயி உன் காதல் குறையா சேயாய் உன்னுடன் நான். இப்படி தாயை பற்றி கவிதைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இவ்வாறான பெருமைகளை பேசுறதுக்காக இன்றைய தினமும் எமது கலையகத்திற்கு ஒரு அன்பான பெற்றோர் வருகை தந்திருக்கிறார்கள். எமது நிகழ்ச்சியின் நோக்கமே அருட்தந்தையர்களோ அருட்சகோதரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றி தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை எமது நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான். இன்றைய நாளிலும் எம்மோடு தமது வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு அருட்தந்தை காத்திருக்கிறார். அந்த முதலில் அருட்தந்தையை பெற்றோரை நாம் சந்திப்போம். வாங்க பார்ப்போம் யார் அந்த எமது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள் என்று. வணக்கம் அம்மா. வணக்கம் அப்பா. உங்கள் இருவரையும் வேபம் கலையகத்துக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அம்மா, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அம்மா. உங்களோட பெயர், நீங்கள் இங்கேருந்து வந்திருக்கிறீங்க? என் பேர் எலிசபெத். நான் என் பிறந்த இடம் வந்து புசல்லாவிலேருந்து கல்யாணம் முடித்து தலைவக்கலைக்கு வந்திருக்கிறேன். இங்கே வந்து முத மகன் தான் எங்களோட மகன் ரோஷான் ஃபாதர். எனக்கு இங்கே வந்து 4 பிள்ளைகள். முதல் ஃபாதர் ரோஷான், ரெண்டாவது கேத்தரின் மக, 3வது பிலிஷியா மக, 4வது மகன் ரோய். அப்போ அம்மாவோட அம்மா அப்பா, அம்மாவோட சகோதரங்கள்? என் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு முதல் அப்பா இறந்துட்டார். கல்யாணத்துக்கு பிறகு அம்மா இருந்தாங்க. சகோதரங்கள் 3 சகோதரர். நாங்கள் 3 பேர், பொம்பளை பிள்ளை 3 பேர். அண்ணே ஒருத்தர் அவரும் இறந்து போயிட்டார். இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். 3 பேரும் கல்யாணம் முடிச்சு வேறு இடங்களில் இருக்கிறீங்க. அப்பா, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்பா. உங்களோட பேர் என்ன, இங்கேருந்து வாரீங்க, அப்பா செய்கிற தொழில் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, இதுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கப்பா. என்னுடைய பேர் வந்து கிறிஸ்டோபர். நான் வந்து தோட்ட தொழில் தான் செஞ்சோம். தலாகுலையிலேருந்து வந்திருக்கிறோம். கல்யாணம் கட்டி 42 வருஷம். அம்மா, கல்யாணம் கட்டி 42 வருஷங்கள்ன்றது ஒரு பெரிய ஒரு காலம். இந்த காலத்தில் திருமணம் முடித்து சீக்கிரம் பிரிகிற குடும்பங்கள் தான் இப்போ அதிகமாக இருக்குது. ஆனால் 42 வருடங்கள்ன்றது இறைவன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு காலகட்டம் இல்லையா? அதில் இன்னும் 4 குழந்தைகளோட இறைவன் பெரிய ஆசீர்வாதத்தை எங்களோட குடும்பத்துக்கு பொழிஞ்சிருக்கிறாரு. அம்மாவும் அப்பாவும் எங்கே சந்திச்சிங்க? நாங்கள் சந்தித்த வந்து வீட்டில் பேசி முடித்த திருமணம் தான் அது. உங்களுக்கு பேசி முடித்த திருமணம் தான். அம்மா, 4 பிள்ளைகள்னு சொன்னீங்க. இப்போ இந்த 4 பிள்ளைகளை பேர் சொந்த 4 பிள்ளைகளும் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? முதல் மகன் ஃபாதராக இருக்கிறாரு. 2வது மகள் தமிழ் டீச்சர் கடவுள ஸ்கூலில். 2வது மகள் பிலிஷியா தமிழ் மாவட்ட தலைவக்கலையில் ஐடி டீச்சராக இருக்கிறான். 3வது மகன் வெள்ளவத்தையில் இருக்கிற லாயராக இருக்கிறாங்க. அப்போ இப்போ அம்மாவுக்கு அப்பாவுக்கு எத்தனை பேர பிள்ளைகள்? 6 பேர பிள்ளைகள். மூத்த மகளுக்கு 3, சின்ன மகளுக்கு 3, மகனுக்கு இன்னும் இல்லை. ஒரு கல்யாணம் முடிச்சு பார்த்தா 1 வருஷம். இப்போ 6 பேர பிள்ளைகளோட அழகான ஒரு குடும்பத்தில் நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னம்மா, முதல் மகனை இறைவனை ஆசீர்வதித்து தேவ அழைத்தலுக்கு எடுத்திருக்கிறாரு. மற்ற பிள்ளைகள் எல்லாரும் அழகான திருமணத்தில் இணைஞ்சு அவங்களோட திருமண வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறாங்க. 6 பேர பிள்ளைகள், ஒரு அழகான குடும்பத்தோடு தான் இன்றைக்கி எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து கொண்டு போய்கொண்டு இருக்கின்றோம். அம்மா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்களோட மூத்த மகனை பற்றி நீங்கள் சொன்னீங்க, ஒரு அருட்தந்தையாக இருக்கிறாரு. அவரை பற்றி ஒரு கொஞ்சமாக விளக்கம் கொடுப்போம். பிறகு நாங்கள் ஃபாதர் வந்ததுக்கு பிறகு மிச்சத்தை நிறையா கதைப்போம். அம்மா, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் நினைக்கிறேன் அவர் பாபா கிடைக்க இருக்கையிலே ஒரு கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி. அது எனக்கு எப்படி தென்பட்டுச்சுன்னு சொன்னால், கல்யாணம் முடித்து முதல் வருஷம் அம்மா அப்பா வீட்டுக்கு அங்கே அம்மா கூட்டிகிட்டு இருந்தாங்க. புதுசாக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ அங்கே உள்ள சிஸ்டரோட நான் கொஞ்சம் அந்த கொயரில் இருக்கிற சிஸ்டர், நல்ல சிஸ்டர் ஜோனப்பாக்குன்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க என்னோட நல்ல விருப்பம். அப்போ நாங்கள் அங்கே போயிருக்கிற பாபா கடைக்க இருக்கிற நேரம், முதல் வருஷம் அங்கே போயிருக்கிற நேரம் சிஸ்டர் ஜோனப்பாக்க இடையே வரையும் கூப்பிட்டு இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு கிறிஸ்மஸ்க்கு போயிருக்கிறோம். இவர் கையில் லந்தரை கொடுத்துட்டாங்க, என் கையில் ஒரு சின்ன பாபா ஒன்று கொடுத்தாங்க, பொம்மை ஒன்று கொடுத்து. அப்போ அந்த இது இருக்கும் தானே, அந்த குடில் செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் 2 பேரும் கொண்டு போயிட்டு அங்கே வைங்க, கொண்டு போய்ட்டு அதை லைட்டெல்லாம் ஆஃப் ஆகியிருக்கு, நீங்கள் கொண்டு போய் வச்ச பிற்பாடு தான் லைட் போடுவோம் அப்படின்னு. அப்போ நாங்கள் 2 பேரும் கொண்டு போய் இவர் லந்தர் எடுத்துக்கிட்டார், நான் பாபாவை எடுத்து கொண்டு போயிட்டு குடியில் வச்ச உடனே தான் லைட் ஓன் பண்ணாங்க. அப்போ நாங்கள் வந்துடும். அப்போ நினச்சா, அப்போ இது கடவுள் என்னை
வயிற்றில் உள்ள குழந்தையோ கடவுளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இது இந்தபடி நடந்தால் நல்லோன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வந்துட்டு ஆனால் ப்ரே பண்ணுறது தான். ஆனால் அப்போயும் நிறைய பேர் சொன்னாங்க முதல் பிள்ளையை கொடுக்க வேணாம் அப்படின்னு. அம்மா கூட சொன்னாங்க. நான் அதை ஒன்றும் பெருசுப்படுத்தலை. இறைவன் முதலே அப்போ தெரிவு செய்திருக்கிறார். எனக்கும் அது பட்டுச்சு, உங்களுக்கும் அது தோன்றி இருக்கு. அப்பா இப்போ நீங்கள் ப்ரீகேன் அதாவது திருமண ஆயத்த வகுப்புகள் எல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கீங்கன்னா நிறைய ஆன்மீக பணிகள் ஆலயத்தில் செய்திருக்கீங்க. அந்த பணிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கப்பா. நீங்கள் என்னென்ன செய்திருக்கீங்க இவ்வளோ கால ஆலயத்தில், அதில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கப்பா. அதாவது இப்போ கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னுக்கு வந்து எனக்கு அநேகமாக வந்து ஞான உதேசம் அதுலெல்லாம் ஈடுபாடு கிடையாது. அப்போ எனக்கு கல்யாணம் கட்டுற நேரத்தில் ஃபாதர்ஸ் மாதிரி ஜெபம் கேட்பாங்க, அப்படி கேட்பாங்க இப்படின்னு ஒரு பயம். அப்போ அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னுக்கே ஃபாதர் எய்டன் சில்வான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சென்ட் ஆந்தனிஸ் கட்டுக்கோஸ்தட்டில் ரெக்டராக. அப்போ அவர் தான் எங்களுக்கு கல்யாணம் கொடுத்தாரு. அப்போ வந்து நான் சொன்னேன், ஃபாதர் எனக்கு வந்து ஜெபம் அவெல்லாம் கொஞ்சம் தெரியாது அப்படின்னு. அப்போ என்னையோட ஒரு சிஸ்டரும் டீச்சரையும் அனுப்புனாங்க. டீச்சரை அனுப்பி அப்புறமேல நாங்களும் கொஞ்சம் புஸ்தகத்தில் கொஞ்சம் ஜெபமெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டேன். படித்தோன்னே ஃபாதர் சொன்னார், இப்போ நீங்களும் கல்யாணம் கட்ட போகிறீங்க, உங்களுக்கு அனுபவம் வந்து வேணும், இந்த டீச்சரோடு சேர்ந்து பங்கில் புதுசாக கல்யாணம் கட்ட வர்றவங்களுக்கு வகுப்பு நடத்துங்க. சரியா? எனக்கும் கொஞ்சம் பயம் தான். ஆனால் இன்னொன்று சொன்னார், எங்கேயும் அழைப்பை ஏந்துக்கங்க, தட்டி கழிக்க வேணாம். சரியா? அழைப்பை மனசார எடுத்துக்கணும், பயப்பட தேவையில்லை. மோசஸ் வந்து மறுதளித்தார், ஆப்ரஹாம் மறுதளித்தார். அப்படி அவர் சொன்னோன்னே அவர் என்னையோட நல்லோம். அப்புறமேல கிட்டத்தட்ட நான் நம்புகிறேன் ஒரு 1500 குடும்பத்துக்கு நாங்கள் இந்த மறைக்கல்வி படிச்சுக்கிடுவோம், கல்யாண ஆயத்த வகுப்பு. அது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த காலத்தில் 3 கிழமை நடத்தணும். 11 மணிலேருந்து 1 மணியை வச்சு அந்த தம்பதிகளுக்கு நாங்கள் வகுப்பு நடப்போம். அப்போ அதில் அந்த வகுப்பு நடத்துகிற நேரத்தில் தான் எனக்கும் வந்து கொஞ்சம் அனுபவங்கள் வந்துச்சு, இப்படி தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்புறம் அதை வந்து நான் ஒரு 20 வருஷம் நடத்தினோம். அப்புறமேல இப்போ நாங்கள் கொஞ்சம் ஒதுங்கிட்டோம். இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ புது தம்பதிகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எங்களுடைய அறிவுரை இருக்கணும்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு கொடுத்துட்டோம். இப்போ புதியவர்களுக்கு இடம் கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஓய்வு பெற்று இருக்கிறீங்க. ஆனால் அம்மா சொன்னீங்கன்னா நீங்கள் கொயரில் இருந்திருக்கீங்க, பாடி இருக்கீங்கன்னு, ஒரு பாட்டு பாடுங்களேன் அம்மா. அந்த காலத்தில் தெரியாது, அந்த காலத்தில் உள்ள பாட்டெல்லாம் மறந்து போச்சு தானேம்மா. இப்போ அந்த பாட்டுகள் இல்லைன்னம்மா. இப்போ இன்னும் புதிய புதிய பாடல்கள் எல்லாம் வந்து இப்போ பழைய பாடல்களுக்கு இடையமே இல்லாமலே போயிட்டுது. அதுதான் அம்மா கதைக்கு போய் சொன்னாங்க, தங்களோட 4 குழந்தைகள், அந்த 4 பிள்ளைகளில் மூத்த மகன் ஒரு அருட்தந்தையாக இருக்கிறாருன்னு சொல்லி. இப்போ எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த அருட்தந்தை யாருன்னு சொல்லி. இப்போ நாங்கள் அருட்தந்தையை சந்திக்கிற நேரம் பார்ப்போம், யார் அந்த இன்றைக்கு எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிற அருட்பணியாளர்னு சொல்லி. வாங்க பார்ப்போம். அழைத்ததும் நீரல்லவா, நினைத்ததும் நீரல்லவா, அழைத்ததும் நீரல்லவா, என்னை நினைத்ததும் நீரல்லவா, தாயின் கருவில் என்னை உருவாக்கி எனக்குரிய பெயரை வைத்ததும் நீரே. உன் பணிக்கு என்னை தனியே ஒதுக்கி வைத்ததும் நீரே. நான் போகும் இடம் எனக்கு குறித்து வைத்ததும் நீரே. அழைத்ததும் நீரல்லவா. மக்களினம் அத்தனைக்கும் இறைவா குறைக்க மக்களிடம் இருந்து என்னை தேர்ந்தெடுத்தீரே. இத்தனைக்கும் இதுவரைக்கும் நான் சிறு பிள்ளை, எப்படி நான் பேசுவது அறிந்திடவில்லை. வார்த்தைகளை தொடுத்து என் வாயினிலே
வாசல் வரை வந்து என்னை வழி அனுப்பி வைத்தீரையா. அழைத்ததும் நீரல்லவா. இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க நேர்களே, உங்களுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும். அந்த வீடியோவில் யார் இன்றைக்கி எங்களோட கலையகத்துக்கு வந்திருக்கிற ஃபாதர்னு இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். வாங்க கலையகத்திலேயே சந்திப்போம் யார் அந்த ஃபாதர்னு சொல்லி. வணக்கம் ஃபாதர். வணக்கம். இன்று எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறார் ஃபாதர். கண்டி மறை மாவட்ட மறைக்கல்வி இயக்குனரும் கடுகண்ணாவ புனித சவேரியர் ஆலய பங்கு தந்தையுமான அருட்பணி ரொஷான் டில்ருக்ஷன் அடிகளார் தான் இன்றைக்கி எங்களோட இந்த தாயின் மடியில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறாரு. ஃபாதர், உங்களை பற்றி கொஞ்சம் அறியத்தாங்க ஃபாதர். நான் 1983ஆம் ஆண்டு புசல்லாவை, இலங்கையில் புசல்லாவை பகுதியில் நான் பிறந்தேன். அது என்னுடைய அம்மாவினுடைய பிறப்பிடம், அம்மாவுடைய ஊர். அதே போல் நான் வளர்ந்தது எல்லாம் தலவாக்கலை, தந்தையினுடைய இருப்பிடம். ஆகவே எனது ஆரம்ப கல்வியை தலவாக்கலை புனித பத்திரிசியார் கல்லூரியிலே நான் பயின்றேன். அதற்கு பிறகு உயர்தரம் கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் நான் பயின்றேன். அதற்கு பிறகு 2002ஆம் ஆண்டு கண்டிமறை மாவட்ட புனித சூசையப்பர் சிறிய குறுமடத்திலே நான் இணைந்து அங்கு எனது பயிற்சி ஒரு 3 வருடங்கள் நடைபெற்றது. அதற்கு பிறகு நான் களுத்தரு தகாம்சவன குறுமடத்தில் நான் இணைந்தேன். அங்கு 1 வருடம். அந்த பயிற்சியை தொடர்ந்து நான் கண்டி தேசிய குறுமடத்திலே 6 வருடங்கள் நான் எனது பயிற்சியை நான் குருமானவனாக நான் இருந்தேன். அதற்கு பிறகு 2014ஆம் ஆண்டு கண்டிமறை மாவட்ட முன்னாள் ஆயரான அதிவந்தனைக்குரிய ஜோசப் வியானி பெர்னாண்டோ ஆண்டகையால் நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டேன். என்னோடு இன்னும் 2 அருட்தந்தையர்கள் இருக்கிறார்கள். என்னோடு கண்டி மறை மாவட்டத்திற்கு குருவாக அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அருட்தந்தை ஜெயநாத் பெரேரா, அதே போல் அருட்தந்தை ஆண்டன் காவஸ்கர். இருவரும் உயர் கல்விக்காக அவர்கள் ரோமாபுரியில் இருக்கிறார்கள். நான் அதற்கு பிறகு நான் எனது முதலாவது பங்கு அனுபவமாக கண்டி திருச்சிலுவை ஆலயத்திலே 2014ஆம் ஆண்டு உதவி பங்கு தந்தையாக நான் நியமனம் பெற்றேன். 2 வருடங்கள் அங்கு உதவி பங்கு தந்தையாக இருந்தேன். அதுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டு கண்டி ஆசன தேவாலயத்திலே கத்தீட்ரலில் உதவி பங்கு தந்தையாக அருட்தந்தை ஐவன் ஜெயசுந்தரோடு நான் பணியாற்றினேன். அதற்கு பிறகு அங்கும் 2 ஆண்டுகள். அதற்கு பிறகு நான் 2018ஆம் ஆண்டு நானுவோய புனித ரீட்டாமால் தேவாலயத்திலே பங்கு தந்தையாக நான் நியமனம் பெற்றேன். ஆகவே அந்த ஆலயத்தில் 6 வருடங்களாக நான் பங்கு தந்தையாக இருந்தேன். அதே போல் நுவரெலிய மறைக்கோட்டத்தினுடைய மறைக்கல்வி இயக்குனராகவும், அதே போல் குடும்ப அப்போஸ்தலிக்க பணியினுடைய இயக்குனராகவும் ஒரு 5 வருடங்கள் நான் பணியாற்றினேன். அதற்கு பிறகு 2024ஆம் ஆண்டு இவ்வருடம் நான் கடுகண்ணாவ புனித சவேரியார் ஆலயத்துடைய பங்கு தந்தையாகவும், அதே போல் கண்டி மறை மாவட்ட மறைக்கல்வி இயக்குனராகவும் தற்போதைய ஆயரினால் மேதகு வேலன்ஸ் மெண்டிஸ் ஆண்டகினால் நான் நியமனம் கொடுக்கப்பட்டு நான் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஃபாதர் நிறைய 10 வருடங்கள் நிறைய இடங்களில் நிறைய சேவைகள் செய்திருக்கிறாரு. இறைவன் தெரிவு செய்த அழைத்தலுக்கு தெரிவு செய்த தன்னுடைய மகனே கொண்டு எவ்வளவு சேவைகள் வாங்கியிருக்கார் பாருங்க. நிறைய சேவைகள், மக்கள் நிறைய பேரை சந்திச்சிருக்கிறார். என்ன ஃபாதர், நிறைய பங்குல நிறைய மக்களை சந்திச்சு நிறைய அனுபவங்கள் நிறைய குடும்பங்களை சந்திச்சு ஃபாதர் அழகான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறாரு. அம்மா, உங்களுடைய மகன், மூத்த மகன் ஃபாதர், இவரை முதலாக நீங்கள் கருத்தரிச்சு உங்களோட மகன் கையில் சேரும் அளவுக்கு அந்த காலங்கள் நடந்த அனுபவங்கள் அதுகளுக்கு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அம்மா. அந்த காலத்தில் இப்போ நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போயிடுவோம், நான் வீட்டில் இருப்பேன். அப்புறம் அந்த நேரத்தில் எனக்கு ஒன்று வீட்டு வேலை செய்துக்கிட்டு இந்த நேரமும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு, மாதாவுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு, ஏதாவது பாட்டு படிச்சுக்கிட்டு அப்படியே இருந்து தான் அப்புறம் இந்த நேரம் அப்படி இருந்து தான் அப்புறம் ஒரு பிறந்தார். ஆனால் இவருக்கு எனக்கு என்னமோ ஒரு தோன்றும், ஒரு குருவாக வரணும் அப்படின்னு ஒரு இது. ஆனால் அப்போ அதே போல் இவர் ஒரு போய் நான் மீட்டிங்கு போயிட்டு சொன்னார். அது கொஞ்சம் பிறகு வளர்ந்த பிறகு சொன்னார், 2 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே, ஒருத்தரை ஃபாதர் ஆக்ரோஸ் பிஷப் வியானி பெர்னாண்டோ சொன்னார் அப்படின்னு சொல்லி இவர் என்கிட்ட சொன்னார். அப்போ டக்குன்னு இவர் சொன்னார், நான் ஃபாதரை போயிடுறேன் அப்படின்னு. சின்ன மகன் சொன்னார், நீங்கள் ஃபாதரை போங்கன்னு உங்களுக்கு நான் டிரைவர் வேலை பார்க்குறேன் அப்படின்னு அப்புறம் ஜோக்கா சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ அவர் லோயராக இருக்கிறாரு. அப்பா, உங்களுக்கு இப்போ மூத்ததாக ஒரு மகன் பிறந்திருக்கிறாரு.
என்ன, அந்த மகன் பிறந்த அந்த நாள் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்பா? பெரிய சந்தோஷம். இன்னொன்று வந்து இவருடைய பிறந்த நாள் என்னன்னு சொன்னால், நான் வந்து தலவாக்குலையில் இந்த திருக்குடும்ப சபையில் ஒரு அங்கத்தவராக இருக்கிறோம். அந்த திருக்குடும்ப ஸ்தாபகர் தான் பீட்டர் பியானுவேல். அவர் தான் திருக்குடும்பத்தை ஸ்தாபித்தார். அவர் வீட்டும் பிறந்த நாளும் ஒரு மகன் வீட்டு பிறந்த நாளும் ஒரே நாள். அப்போ அங்கே உள்ள சிஸ்டமார் சொன்னாங்க, இது கடவுளால் தெரியப்பட்ட ஒரு குடும்பம், நீங்கள் வந்து அவர் வழியிலே விடுங்க, தடை பண்ண வேணாம் அப்படின்னு. அப்புறமேலு நாங்களும் யோசனை பண்ண ஒரு பையனை, நாங்கள் புதுசாக கல்யாணம் கட்டி புதுசாக போகிற நேரத்தில் அந்த நடுசாம பூசைக்கு ஏசு மாதிரி சூசை மாதிரி எங்களை கொண்டு போயிட்டு அந்த சுருவத்தை தூக்கி வைக்க சொன்னாங்க. இப்போ அன்னையிலேருந்தே எங்களுக்கு ஒரு இது, நம்ம குடும்பத்துலேயும் ஒரு ஃபாதர் ஆகணும்னு சொல்லி நான் மனசுலேயே நினச்சிக்கிறது. அது கடைசியில் அது நனவாகிருச்சு. அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆமாம். ஃபாதர் சின்ன வயசில் குழப்படியா எப்படி இருந்தார்? குழப்பம் தான், பெரிய குழப்பம்னு சொல்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் சின்ன. அப்போ நேசரியெல்லாம் புசலாவில் தான் அம்மா கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு சிஸ்டரோடலாம் கொஞ்சம் குழப்பம் பண்ணி அப்படியெல்லாம் இருந்து, சிஸ்டர் இந்த பெரிய கூடையிலலாம் போட்டு வர கமுத்து வச்சு அம்மா கூட்டிக்கிட்டு, அம்மா எடுக்க போகிற நேரத்தில் ஒரு கொக்கரக்கோ நாங்கள் உள்ளுக்கு இருந்து கூவி இருக்கிறார், அப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பம் பண்ணுவார். அதனால் பெரிய குழப்பம்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏதாவது நெசல செய்துட்டாரோ? கொஞ்சம் ஏதாவது குழப்பம் பண்ணியிருப்பார். அம்மா கூட்டிகிட்டு வர கொஞ்சம் சொன்னங்கிருச்சு போல இருக்கு, கூட்டிகிட்டு வர குழப்பம் பண்ணியிருப்பார் போல இருக்குது. குழப்பம் இல்லைன்னு சொல்ல இல்லாத தானே சிஸ்டர், குழப்பம் பண்ணியிருப்பார். ஆனால் பெரிய ஆளை வந்து குழப்பம்னு சொல்கிறதுக்குலாம் அந்த பொறுமையாக மற்ற 3 பேர்த்தையும் நல்லா வழி நடத்தினார். ஜபத்தில் முத்தண்ணன் தானே அவர் இதுகள் செய்தார். சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறது என்ன, மறைக்கல்விக்கு கூட்டிகிட்டு போகிறது என்ன, ஸ்கூலுக்கு 3 பேர் ஒரு ஸ்கூலுக்கு தானே போவாங்க. காலையில் எழும்பி சாப்பிட்டு பரிசுத்தாவி பாட்டு படித்து ஜெபம் சொல்லி 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டெல்லாம் போவார். அப்படியெல்லாம் செய்வார். அந்த நேரத்திலேயே ஒரு ஃபாதராகவே இருந்திருக்கிறாரு, அண்ணனாக இருந்தார். வீட்டுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நல்லா இது பண்ணுவார். அந்த 7 மணிக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, அப்போ மற்ற பிள்ளைகள் சொல்லுவாங்க, அம்மா அன்றைக்கி 10 மணி ஜெபம் போதும், ஹோம்ஒர்க் இருக்குது செய்யணும். இவர் சொல்லுவார், குடும்ப ஜெபம்னு சொன்னால் 53 மணி ஜெபம் சொல்லணும், கட்டாயம் 53 மணி ஜெபம் சொல்லணும். இல்லை உட்காந்து ஜெபம் சொல்லிவிட்டு அதுக்கு பிற்பாடு அவங்க வேலைகள் செய்வாங்க. அப்படியெல்லாம் ஒரு அந்த நேரத்திலே ஒரு காட்டியாக இருந்தார் ஃபாதர். இப்போ நீங்கள் சரியாக ஒரு மூத்த அண்ணனாக நல்லபடியாக உங்களோட தம்பி தங்கச்சியெல்லாம் வழி நடத்திருக்கீங்க ஃபாதர். இப்போ எல்லாரும் 4 பேரும் ஒன்றா இருக்கிற காலத்தில் ஃபாதருக்கு மறக்க முடியாத ஏதாவது சந்தர்ப்பங்கள் ஃபாதர், 4 பேரும் செய்த ஏதாவது ஒரு வேலை ஏதோ உண்டு ஃபாதருக்கு மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு சந்தர்ப்பம் ஃபாதர்? முன்னே நாங்கள் 4 பேரும் பாடசாலை செல்கிற நேரத்தில் எங்களோட ஹொபீஸ் என்னென்னு சொன்னால், பொழுதுபோக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் வீட்டில் பூசை வைக்கிறது. அப்போ நான் தான் பூசை வைப்பேன், தம்பி ஓல்ட்ட பையாக இருப்பார், தங்கச்சிமார் 2 பேர் கொயரில், சக்ரிஸ்டன் ஒரு ஆள். இதுதான் எங்களுடைய பொழுதுபோக்கு. அந்த நேரத்தில் நாங்கள் பெருசாக அது ஒரு விளையாட்டுத்தனமாக நினச்சாலும் ஏதோ எதிர்காலத்தில் ஏதோ ஒரு வகையில் அது குடும்பத்துக்கு அந்த ஒரு தொடர்பு, அதில் நான் குருவானாராக வந்தேன். அதே போல் மற்றவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் அதில் ஒரு தொடர்பு இருக்குது அந்த எங்களுடைய கனவு. அப்போ அம்மாவுக்கு முதல்ல தெரிஞ்சுதா ஃபாதர் எப்போவாவது வேறொரு ஃபாதராக வருவார் என்று நீங்கள் நினைச்சிங்களா? அம்மா உங்களோட செயல்பாடுகள் ஃபாதராக வருவார் அப்படின்னு நான் நினைக்கல. ஃபாதர் ஆகிறோம் எங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதே மாதிரி இவர் ஃபாதர் திமுத்திங்கார ப்ரொஃபஸருக்குள்ள ஒரு ஓல்ட்ட பாயாக இருந்தார். அப்போ ஒரு சர்ச்சிலே தான் இருப்பார். அப்போ ஃபாதர் வியானி ஃபெர்னாண்டோ அங்கே வந்தாராம். அப்போ என்ன தம்பி செய்கிறன்னு சொல்லி கேட்டாராம். இப்போ ஆண்டு 10 அப்போ நான் இவரெல்லாம் ஃபாதர் வியானி ஃபெர்னாண்டோ இவரெல்லாம் நல்லா தெரியும், உங்களோட அப்பாவெல்லாம் நல்லா தெரியும். அப்போ நீ படிக்க வேணாம், நீ செமினரிக்கு வா, நீ என்னைக்கு ஒரு நாள் ஃபாதர் ஆகுவா, நீ செமினரிக்கு வா, நான் படிக்க வைக்கிறேன்னாரா. வேணா ஃபாதர் நான் ஏ லெவல் எழுதிட்டே வாரேன் அப்படின்னு இவர் சொன்னாராம். அப்போ வந்து என்கிட்ட சொன்னார், அப்படி சொன்னார்மா பிஷப் அப்படி சொன்னார், நான் ஏ லெவல் எழுதிட்டே வாரேன்னு சொன்னார். அப்போ அவரோட மனசுலையும் பட்டிருக்கு, இவரோட ஃபாதராக வருவார் அப்படின்னு சொல்லி அவரோட மனசுலையும் பட்டிருக்குது. அப்போ எங்களுக்கும் ஒரு ஆசை தான். அப்போயும் இவரோட தங்கச்சி ஒரு சிஸ்டர், ரெவரன் சிஸ்டர், அவங்க சொன்னாங்க, மூத்த பிள்ளைய அனுப்ப வேணாம், அவர் உங்களை பார்க்கணும் தானே, கடைசி மட்டும் உங்களை அவர் தானே பார்க்கணும். அப்போ நான் சொன்னேன், வேணாம், அவர் ஃபாதராக போகிறோம், போகட்டும், எங்களை கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு. அது மாதிரி அவரும் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையும் இல்லை, நாங்களும் நல்லா தான் இருக்கிறோம். இவருட்டு வழிகாட்டல தான் ஒரு தம்பி தங்கச்செல்லாம் பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க. ஃபாதர், அப்போ உங்களுக்கு ஃபாதர் ஆகணும் என்ற ஆசை எப்போ வந்தது ஃபாதர்? மேலும் சிறு வயதில் அம்மா சொன்னது போல நான் வந்து எனது பங்கில் 2 குருவானவர்களுக்கு 3 குருவானவர்களுக்கு போல நான் வந்து பீட பணியாளராக இருந்தேன். தொடக்கத்தில் ஃபாதர் ரெக்ஸ் கான்ஸ்டன்டைன், அதுக்கு பிறகு ஃபாதர் அருள்ராஜ் கிளரேஷியன் மறைபரப்பு சபை, அதே போல் ஃபாதர் திமத்தி ஞான பிரகாசம், ஃபாதர் ஏப்ரஹாம், இவர்களோடெல்லாம் நெருங்கி பணியாற்ற அந்த பீட பணியாற்ற அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆகவே
அவர்களுடைய ஒரு உந்து சக்தியும் இருந்துச்சு. மற்றது அவர்களுடைய வாழ்க்கை முறையை நான் பார்த்து கொண்டேன். ஆகவே ஏதோ சிறு வயதிலிருந்து இது எனக்குள்ளால் அது நடந்து கொண்டு இருந்துச்சு. ஒரு நாள் நான் குருவானவராக வரணும். ஆனால் நான் உண்மையாலும் அழைத்தலுக்கு செவி கொடுத்தது என்று சொன்னால் அது எனது உயர்தர பரீட்சைக்கு பிறகு தான். உயர்தர பரீட்சை முடிந்ததுக்கு பிறகு ரிசால்ட்ஸும் வந்துருச்சு. நல்ல ரிசால்ட்ஸ் ஒன்று வந்துச்சு. அப்போ நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன்ற ஒரு கேள்வி. அப்பொழுது தான் நான் தீர்மானித்தேன் நான் குருமடத்துக்கு நான் செல்லணும் என்று சொல்லி. அப்போ அன்றைய பங்கு தந்தையான ஒரு தந்தை நேரு ஆபிரகாம் அடிகளாருடைய உதவியோடு நான் சிறிய குருமடத்துக்கு நான் நுழைந்தேன். ஃபாதர் ஒரு குருவானவராக வரணுன்ற ஆசை அழகாக இருந்துச்சு. தான் உறுதிப்படுத்தி கொண்டார் தான் ஒரு குருவானவராகத்தான் வரணும் என்ற அந்த ஆசையை இறைவன் தனக்கு தந்திருக்கிறார்ன்றதை அவர் உறுதிப்படுத்தி கொண்டார். இந்த அழைப்புக்கு அவர் பதில் கொடுத்ததால் தான் இன்றைக்கு 10 வருடங்களாக இறைவனுக்குள்ளே சேவை செய்கின்ற ஒரு குருவானவராக இருக்கிறாரு. அப்பா ஃபாதர் அவர் ஒரு குருவானவராக வரப்போறேன்னு உங்கள்கிட்ட முதல் சொன்னபோது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்பா? அது வாழ்க்கையில் என்றும் காணாத பெரும் ஒரு சந்தோஷம் ஆனந்தமாக இருந்தது. ஆமாம், இப்போ உங்களுக்கு இப்போ மூத்த மகனை அனுப்ப வேண்டான்னு சொல்கிறாங்கண்ணே. இப்போ பொதுவாக சொல்ல மூத்த மகன் வீட்டுக்கு முக்கியமான ஆள், அப்பாவுக்கு பிறகு மகன் தான் என்னம்மா. அப்படி இருக்கும்போது இப்போ ஃபாதர் அவர் தான் ஒரு குருவானவராக இருப்பேன் உங்களுக்கு ஆசை இருந்துச்சு. ஆனாலும் முதல்ல சொல்லும்போது உங்களுக்கு அம்மாவோட மனநிலை எப்படி இருந்துச்சு? நான் அந்த இவர் அன்றைக்கி சொல்கிற நேரம் ஃபாதர் ஏப்ரஹாமோட நான் அந்த நேரம் பேரதினி ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். சோகம் இல்லாமல் வயிற்றில் ஒரு கட்டின்னு சொல்லி பேரதினி ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அங்கே கூட்டிகிட்டு ஃபாதரையும் கூட்டிகிட்டு தான் இவர் ஃபாதர்கிட்ட சொல்லியிருக்கிறா நான் குருமடத்துக்கு போகிறேன்னு. அப்போ சரிப்பா நான் அம்மாக்கிட்ட நான் சொல்கிறேன்னு சொல்லி ஃபாதர் கூட்டிகிட்டு வர நேரம் அந்த நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தால் சொன்னார். இப்போ சொன்னதையும் சரி போயிட்டு வாங்க. அப்போ நான் ஃபாதர் தான் என்கிட்ட கேட்டார், அம்மா உங்கள் மகன் இதுக்கு போகிறேன்னாரு எப்படின்னு. பரவாயில்ல அவருக்கு விருப்பம்னா அவர் போகட்டும் அப்படின்னு. ஆனால் அப்போ சரின்னு சொல்லி நான் வந்துடுறேன், டிக்கெட் வெட்டி வந்த பிற்பாடு நாங்களே கூட்டி கொண்டு விடுறோம், செமினரிக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் ஃபாதர்னு சொல்லலாம் சொல்லி அனுப்பியாச்சு. அப்போ எனக்கு வயிற்றில் கட்டி ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற அந்த சிச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. அப்போ நான் வேண்டிக்கிட்டேன், கடவுளே எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ணி இந்த எடுக்கணுங்கிற மாதிரி கர்ப்பப்பை எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு கதை இருந்துச்சு. எடுக்கக்கூடாது, ஒரு மகன் ஒரு ஃபாதராக போகிற நேரத்தில் அவர் உருவாகின கர்ப்பப்பை எனக்கு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஆனால் அதே மாதிரி அடுத்த நாள் ரிசல்ட் இந்த கட்டியெல்லாம் இதில் கரைச்சிடலாம், உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி 2 நாள் டிக்கெட் வெட்டிட்டு வந்துட்டா. அப்புறம் நாங்கள் கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம். அப்போ அம்மா முதல்ல இப்போ நீங்கள் குருமடத்தில் ஃபாதரை விட்டுட்டு வாரீங்க. அந்த நாள் இப்போ இத்தனை வருஷங்களாக எத்தனையோ வருடங்களாக எங்களோடையே வளர்ந்த அந்த மகன், என்ன 4 பேரும் ஒற்றுமையாக அப்படி வளர்ந்த ஒரு மகன் முதலாக நாங்கள் அந்த குருமடத்தில் விட்டுட்டு வந்த அந்த நாள் அம்மாவுக்கு அந்த இரவு எப்படி இருந்துச்சு? ஏன்னா தூக்கமே வரல தான், கவலையாக இருந்துச்சு. ஆனால் ஃபாதர் எங்களுக்கு நல்ல தெம்பு கொடுத்து அனுப்புனார். நிறைய பிடிங்க இருக்கிறாங்கம்மா, நீங்கள் கவலை இல்லாமல் போங்க. அப்போ நான் அழுதுட்டேன் தான், அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. அன்றைக்கி இரவைக்கு 2 பேருக்குமே தூக்கம் விடிய காய்ச்சிக்கிட்டு தான் இருந்தோம். அப்பா மகனை மிஸ் பண்ணினீங்களா? ஐயோ இவ்வளோ நாள் எங்களோட இருந்த மகனே, மூத்த மகன், அதுவும் இன்றைக்கி கொண்டு போயிட்டு குருமடத்தில் விட்டுட்டு வந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அப்பா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்பா மனக்கவலையாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. 2வது ஒரு குருமடத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு எங்கள் குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், நம்ம அப்பாவோட தம்பி மகன் இயேசு சபையில் ஃபாதர். அப்போ அவரோட ஒரு நாள் கதைக்கிற நேரத்தில் அவர் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம், ஃபாதர் மரியந்தனி. அவர் குருமடத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு. அப்போ அவர் சொன்னார், குருமடத்துக்கு போகிறதா இருந்தால் எங்கட சபையில் சேர சொல்லுங்கன்னு. இப்போ எனக்கு சந்தோஷம், அண்ணன் ஒரு ஃபாதர் இருக்கார், அங்கேயும் நம்ம மகன் போனால் நல்லமுன்னு மனசுக்குள்ளே சந்தோஷம். சரியா? அப்புறமேல நம்ம அக்கா மகன் ஒரு ஃபாதர், அவர் சப்ரசாத சபையில், அவர் இம்மானுவேல்னு, அவரும் சென்ட் பேட்ரிக்ஸில் படித்தவர் தான். அவர் ரொஷான் ஃபாதர் ஆகிறதா இருந்தால் எங்கள் சபைக்கு போக சொல்லி. அப்போ நான் எங்களுக்குள்ளே 2 பேரும் காய்ச்சான். அப்போ நம்ம சொந்தத்தில் 2 ஃபாதர் மாதிரி இயேசு சபையில் ஒருத்தர் சப்ரசாத சபையில் இருந்து போகலாம்னு. அப்புறமேலே இது கிடைச்சோன்னா அவர் சொல்லிட்டாரு, 2 சபைக்கு நான் போக மாட்டேன், மறை மாவட்டத்தில் தான் நான் சேவை செய்வேன்னு. அப்புறமேல நாங்கள் அது முழு சமூகத்தோடு அவர் வழியிலே விட்டுட்டோம். இதுதாங்க நடந்தது. ஆமாம் நேயர்களே, இவ்வளோ நேரமாக எங்களோட அருட்பணி ரோஷான் அடிகளார் எங்களோட இணைஞ்சு கொண்டிருக்கிறார். அவரோட அம்மா அப்பா நிறைய அவரை பற்றி பேசி கொண்டிருக்கிறாங்க. இன்றைய நாளை இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம். இன்னும் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வரல. நாளைய தினமும் உங்களை நான் திரும்பவும் சந்திப்பேன். இன்னும் நிறைய விடயங்கள் ஃபாதரோட கதைச்சு நிறைய விடயங்கள் அங்கே தெரிந்து கொள்ள வேண்டி இருக்குது. அந்த விடயங்களை கதைக்கிறதுக்காக நாளைக்கு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.
அதுவரை உங்களிடமிருந்து நான் இன்றைய தினம் விடை பெற்றுக் கொள்கிறேன். இன்றைய தினம் உங்களிடம் விடை பெற்றுக் கொள்ளும் நான் சந்திரிகா நெப்போலியன். வணக்கம் நேயர்களே.